ஹாய் மை டியர் செல்லக்குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு பேபி கிராஃப்ட் அண்ட் ஆர்த்தி சேனல். இன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ரீசெண்டாக ஒரு கமெண்ட் பார்த்தேன். சேலஞ்சு வீடியோ கொடுத்துருந்தாங்க. அக்கா மண் வச்சு கிராஃப்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ரீசெண்டாக நானே வந்துட்டு பார்த்தீங்கன்னா மண் வச்சு கிராஃப்ட் பண்ணுன்னு ரொம்ப நாளே யோசிச்சுட்டு இருந்தேன். மண்ணெல்லாம் அதுக்கு நான் ஏற்கனவே எடுத்து வச்சுருந்தேன். இப்போ வந்துட்டு கரெக்டாக சேலஞ்சு வீடியோவும் கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம வந்துட்டு கண்டிப்பாக பண்ணிடலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்துட்டு கொஞ்சம் மண் எடுத்துக்கோங்க. சாதாரணமாக எல்லாருக்குமே மண் கிடைக்கும். கண்டிப்பாக இந்த கிராஃப்டை ஒரு டைம்லாவது ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சார்ட் பேப்பர் ஒன்று எடுத்துக்கோங்க. ஓகே, எடுத்துகிட்டு இதில் வந்துட்டு ரொம்ப ஈஸியான ஒரு ட்ராயிங் தான் நான் பண்ண போகிறேன். அதாவது பார்த்திங்கன்னா 10 வயசு குழந்தை கூட பண்ணிடலாம். அவ்வளோ ஈஸி. அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஒரே ஒரு கிளையில் ஒரே ஒரு பூ வந்துட்டு இருக்கிற மாதிரி ரொம்ப சிம்பிளாக நான் வந்துட்டு வரைஞ்சிக்க போகிறேன். நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அது எது வேணாலும் இதில் நீங்கள் வரைஞ்சிக்கலாம். அது செடியாக இருக்கலாம், இல்லை பூவாக இருக்கலாம், பட்டர்ஃப்ளை, இல்லை ஒரு கேர்ள், இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் ஓகே. கண்டிப்பாக வந்துட்டு பென்சில் யூஸ் பண்ணி இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு பார்த்தீங்கன்னா ஓகே. அதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட்டாக போட்ட வீடியோவில் நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்துட்டு கமெண்ட்டில் ஹாய் சொல்லியிருந்தாங்க. நான் ஷார்ட்ஸில் கூட கொஞ்சம் பேர்த்து நேம் சொல்லியிருந்தேன். மிச்சம் வந்துட்டு லாங் வீடியோவில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அவங்க நேம்லாம் பார்த்துடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்துட்டு ரக்ஷிதா, கிறிஸ்டினா, லவ்லி, ஹாண்டில், சிவன்யா, ரஜயா, அஷ்மியா, முகிஷா, ஜீவா, தாமோதரன், மீனாட்சி, கனி, ஷயத், அரிஃபா. ஓகே, இவங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு ரொம்ப 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 பெரிய ஹாய் சொல்லிக்கிறேன். ஓகே, இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ளவர் தான் வந்துட்டு ஃபினிஷ் பண்ண போகிறோம். மேலே வந்துட்டு ஒரே ஒரு ஃப்ளவர் இருக்க மாதிரி நான் வரைஞ்சிட்டேன். நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா கீழே ஒரு 3 லீஃப் இருக்க மாதிரி சும்மா அங்கங்கே வந்துட்டு வரைஞ்சி விட்டுக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் வந்துட்டு வரைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி நான் வரைஞ்சி ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். நம்ம வரைஞ்சதுக்கு மேலேயே நம்மக்கிட்ட இருக்க ஒயிட் க்ளூ யூஸ் பண்ணி நம்ம வரைஞ்சதுக்கு மேலேயே அப்படியே வந்துட்டு அந்த ஒயிட் க்ளூ யூஸ் பண்ணி அதுக்கு மேலேயே இன்னொரு டைம் நம்ம வந்துட்டு அதே மாதிரி ஃப்ளவர் வரைய போகிறோம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இது வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு நிறையா பேத்துக்கு தெரிஞ்சிருக்கலாம். பட் நான் வந்துட்டு தெரியாதவங்களுக்கு தான் வந்துட்டு நான் இதை சொல்லியிருக்கேன். தெரிஞ்சவங்க வந்துட்டு விட்டுறலாம். ஓகே, அதுவும் இல்லாமல் எனக்கும் இது பண்ணணும்னு ரொம்ப ஆசை. அதுக்கும் நான் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ பாருங்கள், இந்த 3 லீஃப் தான் இருக்குது. நிறைய பேர் வந்துட்டு நிறைய கிராஃப்ட்டை சொல்லியிருக்கீங்க. அதெல்லாம் வந்துட்டு நான் ஒன்றா வந்துட்டு போடுறேன். நிறைய பேர் கோச்சிக்கிறீங்க, நான் சொன்ன கிராஃப்ட் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக நான் ஒன்றா வந்துட்டு போடுறேன். கொஞ்சம் டைம் எடுக்கும். நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க, அது எல்லாத்தையும் நான் ஒன்றா பண்ணணும் இல்லையா? அதனால கொஞ்சம் டைம் எடுக்கும், கோச்சிக்க வேண்டாம். இப்போ பாருங்கள், அதுக்கு மேலேயே நான் வரைஞ்சிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு அதுக்கு மேலே நம்ம எடுத்து வச்சுருக்க மண் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு நீங்கள் சலிச்சுக்கோங்க. தூசெல்லாம் இருந்துச்சுன்னா. நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா அப்படியே தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே எடுத்து நம்ம அந்த க்ளூ நம்ம வந்துட்டு நம்ம வச்சுட்டு இருக்கும்போதே அது காய ஆரம்பிச்சிடும். அது காயங்கிட்டு கொஞ்சம் சீக்கிரமாக அதுக்கு மேலே ஃபுல்லாக இந்த மாதிரி நம்ம மண் வந்துட்டு தூவி விட்டுக்கலாம். சும்மா அதுக்கு மேலே மட்டும் போட்டால் போதும். நான் வந்துட்டு நல்லா அதுக்கு மேலே பிடிக்கணும், இவ்வளோ மண் இருக்கே அப்படின்றனால மேலே எடுத்து நிறையாவே வந்துட்டு போட்டுகிட்டே இருந்தேன். இந்த மாதிரி ஃபுல்லாக மண் அள்ளி கொட்டிட்டு லாஸ்ட்டாக அந்த மண்ணெல்லாம் மறுபடியும் கீழே போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு அழகாக நம்ம க்ளூ யூஸ் பண்ணியிருக்க இடத்துல மட்டும் அந்த மண்ணெல்லாம் இருக்கும் இல்லையா, பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. இப்போ பாருங்கள், நான் மண்ணை ஃபுல்லாக கீழே கொட்டிட்டு காமிக்கிறேன். பாருங்களேன், செம்மையாக இருக்குல்ல. நம்ம என்ன வரைஞ்சிருக்கோமோ அதுக்கு மேலேயே நம்ம க்ளூ யூஸ் பண்ணும்போது அந்த க்ளூவில் மட்டும்தான் ஒட்டியிருக்கும். ரொம்பவே அழகாக கிடைக்கும். சிம்பிளாக நான் வந்துட்டு ஃப்ளவர் மட்டும் வச்சு ட்ரை பண்ணி பார்த்தேன், நமக்கு எப்படி தான் வருதுன்னு சொல்லிட்டு. ரொம்பவே க்யூட்டாக இருக்குது. லாஸ்ட்டாக கொஞ்சம் வந்துட்டு இந்த மாதிரி நம்ம பெயிண்ட் பண்ணுற ப்ரஷ்ஷை வச்சு கொஞ்சம் க்ளீன் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கீழே வந்துட்டு ரொம்ப கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. அந்த இடம் ரொம்பவே கேப் இருக்க மாதிரி. அதனால நான் வந்துட்டு அந்த பூக்கு கீழே அந்த செடிக்கு கீழே ஒரு தொட்டி இருக்கிற மாதிரி வரைஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு வரைஞ்சிக்கிட்டேன். இதை நம்ம அப்போவே பண்ணியிருக்கலாம். பட் நான் வந்துட்டு சும்மா அப்படியே விட்டுறலாம் அப்படின்னு நினச்சேன். லாஸ்ட்டாக கொஞ்சம் ரொம்பவே கேப் ஆகிடுச்சு. அதனால் சும்மா சிம்பிளாக இந்த மாதிரி ஒரு தொட்டி இருக்கிற மாதிரி வரைஞ்சிட்டு அதுக்கு மேலேயும் இந்த மாதிரி மண் போட்டு எடுத்துகிட்டு பார்க்கலாம். பார்த்ததுக்கப்புறம் இனிமே சூப்பராக இருந்துச்சு. இப்போ பாருங்கள், நான் க்ளீன் பண்ணிவிட்டு வச்சதுக்கப்புறம் ரொம்பவே சூப்பராக இருக்குது. சும்மா ஊதுனீங்கன்னா போதும். ஊதுனோன்னா நமக்கு நீட்டாக வந்துட்டு போயிடும். ப்ரஷ் வச்சு தான் தேய்க்கணுன்ட்டு இல்லை. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு அந்த பேப்பருக்கு சைஸு மாதிரி அந்த பேப்பர் சைஸ்லேயே நான் வந்துட்டு கார்ட்போர்டும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி கார்ட்போர்ட் மேலே நம்ம ஒட்டிட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம வாலில் வந்துட்டு ஃபிட் பண்ணும்போதோ இல்லை நம்ம ஃபோட்டோ மாதிரி கீழே வைக்கும்போதோ ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும் இல்லையா? வெறும் பேப்பராக இருந்தால் நல்லா இருக்காது. அதனால இந்த மாதிரி க்ளூ
அப்ளை பண்ணிவிட்டு அந்த பேப்பரை எடுத்து நம்ம அந்த சார்ட்டை எடுத்து அப்படியே ஒட்டிட்டோம்னா ரொம்பவே சூப்பராக நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் கார்ட்போர்ட்லாம் சைடில் வந்துட்டு அசிங்கமாக தெரியக்கூடாது அப்படின்னா மாஸ்கிங் டேப் இருக்கு இல்லையா, அதை போட்டு நம்ம நார்மலாக நிறைய கிராஃப்டில் ஒட்டியிருப்போம். அந்த மாதிரி ஒட்டிட்டிங்கன்னா சைடில் ஃபுல்லாக அந்த கார்ட்போர்ட் தெரியாது. இப்போது அதை ஒட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 4 சின்ன சைஸ் பெரிய சைஸ் கார்ட்போர்டு வந்துட்டு நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி ரெடி பண்ணுறதுக்காக சைடில் சைஸு பார்த்துட்டு நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். எடுத்துகிட்டு இதில் ஃபுல்லாக நான் இந்த மாதிரி மெட்டாலிக் கோல்டு வந்துட்டு கொடுத்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலர் வந்துட்டு கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நான் ஃபுல்லாகவே கலர் பண்ணிட்டேன். பேக் சைடில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நல்லா வந்துட்டு ப்ரஷ் யூஸ் பண்ணி எல்லா இடத்துலையும் க்ளூ அப்ளை ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. பண்ணிவிட்டு நம்ம அப்படியே நான் சொன்ன மாதிரி ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி ஃபிட் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அந்த பிளாக்குக்கு, அந்த மண் கலருக்கு, இந்த கோல்டுக்கு பக்காவாக இருந்ததுங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இப்போது இதே மாதிரி நம்ம 4 சைடும் வந்துட்டு நான் ஒட்டிக்கிறேன். ரொம்ப ரொம்ப ஈஸின்னு சொல்லலாம். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ரொம்பவே ஈஸியானது தான் நம்ம பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் சென்டரில் பண்ணிவிட்டு இதை மட்டும் வாலில் ஃபிட் பண்ணி வச்சிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அந்த மண் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது. அப்படியே மண்ணிலேயே நம்ம வந்துட்டு வரைஞ்ச மாதிரி அவ்வளோ க்யூட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் 4 சைடுமே நான் ஃபிட் பண்ணிட்டேன். லாஸ்ட்டாக இப்படி தான் இருந்தது. கொஞ்சம் கார்ட்போர்ட் நான் வந்துட்டு கரெக்டாக சைடில் வைக்கிறத கரெக்டாக கட் பண்ணலை. நீங்கள் வந்துட்டு கரெக்டாக ஃபிட்டாக பார்த்துட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போ லாஸ்ட் லுக் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இதை நீங்கள் ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி பேக் சைடில் ஸ்டாண்டு செஞ்சுட்டு நீங்கள் சும்மா கீழே வச்சாலும் ஓகே. இல்லை பேக் சைடில் டபுள் சைட் டேப் போட்டுட்டு நீங்கள் வாலில் ஃபிட் பண்ணிங்கனாலும் இன்னுமே செம்மையாக இருக்கும். நான் இப்போதைக்கு சும்மா கீழே வச்சு காமிச்சிருக்கேன். நீங்கள் இந்த 2 மெத்தடில் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிவிட்டு மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பை பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.